அவர் வர்றது வர சொல்லினேன். பட் நாங்கள் ஊடகத்துக்கு தெரியாமலாம் சந்திக்கல. நண்பர்களுங்கிற முறையில் அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அரசியல் இருக்கிறதுனால அரசியல் ஒண்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையை சந்தித்தது குறித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்துள்ளார். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் உங்களை சந்திச்சாரு, மறுபடியும் கூட்டணியில சேரணும்னு வலியுறுத்தி இருக்கேன்னு உங்களுடைய முடிவு என்ன? ஆமா, அண்ணாமலை ஏற்கனவே என்னை சந்திப்பேன்னு சொல்லியிருந்தார். அவங்கள்ட்ட நான் வெளியூரில் இருந்ததுனால வந்ததான் அன்றைக்கி ஃபோன் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்தார். எங்கள் 2 பேரும் அவர் வர்றதுன்னு வர சொல்லினேன். பட்டு நாங்கள் ஊடகத்துக்கு தெரியாமலாம் சந்திக்கல. அவர் சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. ஆனால் அன்றைக்கி சண்டே அன்றைக்கி ஈவினிங் ஃபோன் பண்ணிட்டு வந்தார். அவர் என்ன தொலைக்காட்சியில் உங்கள் ஊடகங்களில் சொன்னாரோ அதுதான் அவர் என்னோட பேசினது. அது தாண்டி நாங்கள் நண்பர்களுங்கிற முறையில் அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோதான். அரசியலில் இருக்கிறதுனால அரசியல் ஒண்டி தான் பேசணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டி நண்பர்களாக பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அவர் கூட கேரளா போயிட்டு சிலோன் போகிறேன் ஒரு வாரத்துக்கோ 10 நாளைக்கோ சொன்னார். பட் அதில் என்ன ஒன்றுனா நான் அந்த ஊடகங்களில் டிபேட்லாம் 2 நாளாக பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ணாமலை அவர் ஒன்றும் மாநில தலைவர் கிடையாது, அவர் என்ன அத்தாரிட்டியோடு போய் பார்க்குறாரு அப்படின்லாம் சில பேர் ஊடகத்தில் சில பேர் சொன்னாங்க. அது அவங்க கருத்து. பட்டு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தப்போ தான் அவருடைய முயற்சியில் தான் நாங்கள்லாம் அவர் தான் எங்களோட ஒரு 4-5 மாதங்களாக தொடர்பில் இருந்து எங்களை கூட்டணி கொண்டு வந்தார். அப்போ அவர் டெல்லியில் அவங்களுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட பேசியிருக்கலாம். ஆனால் நாங்கள் யாரையும் சந்திக்கல. திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியில் தான் நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணிக்கு வந்தது, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால் அந்த கூட்டணியை விட்டு நான் விலகிய போது பல முறை என்ன அடிக்கடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். அவர் வெளியூரில் நான் இருந்தேன். அந்த நேரத்துலலாம் நான் திருநெல்வேலி, அங்கே தஞ்சை மாவட்டத்துக்குள்ள திருமங்கலத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த இதெல்லாம் கேள்விப்பட்டது. அவர் என்ன தொலைபேசியில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். நீங்கள் இல்லை அவசரப்பட வேணான்னு சொல்வார். அதே தான் திரும்பி சொன்னார், என்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை அது உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக தெரியும். அது மறுபரிசீலனை செய்ய முடியுமா முடியாதாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற முறையில் அவர்கள் அதில் தொடர்ந்த பட்சத்தில் என்னால் அதை மறுபரிசீலனை செய்வதே முடியாது என்பது தான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் திரு டிடிவி தினகரன் எங்களுடைய கூட்டணிக்கு வரலான்னு வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் அழைப்பு. வைகை செல்வன் இதே போன வாரம் எப்படியெல்லாம் பேசினாருன்னு எனக்கு தெரியும். அவர்கள் பதவிக்கு வரணுங்கிறதுக்காக டிடிவி தினகரனோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ இவர்களால் துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நாங்கள் பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்வது அது நியாயமாக தெரியவில்லை. இன்னும் இந்த நேரத்தை சொல்லிக் கொள்கிறேன். சில பேர் இந்த ஊடகங்களில் டிபேட்டில் யூடியூப்ல டிபேட்லாம் பேசுகிறப்ப 21 தேர்தல் அப்பயே டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வர தயாராக இருந்தார், அவர் அப்பொழுதும் பழனிசாமி தானே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பேசுனாங்க. இது ஏற்கனவே நான் ஒரு முறை பய சொன்னேன். அவர்களுக்காக அவர்கள் புரிந்துகிட்டு அப்படி பேசுகிறாங்களா இல்லை புரியலையான்னு தெரியல. அந்த ஊடகங்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த எங்கள் கொள்கை பரப்பு செயலாளரோ சென்னையில் இருக்கிற எங்கள் துணை பொதுச் செயலாளர் கூப்பிட்டா அந்த எங்களை பற்றி ஒருத்தவங்க டிபேட் நடத்துகிறப்ப எங்கள் கட்சியில் உள்ளவங்களை கூப்பிடணும். ஏதோ 1-2 கூப்பிடுறீங்க, அவரை விட்டுட்டு யாரையோ விட்டு பேச சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக இருப்பது அது ஊடக தர்மத்துக்கோ அந்த நெறியாளருக்கு நல்லா இருக்குதான்னு தெரில. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 21 தேர்தல் அப்போ எனக்கு தெரியும் பழனிசாமி, எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி எப்படி என்னை சந்திக்க தைரியம் வரும். அவருக்கு தயக்கம் இருக்கும். என்னையோட அவர் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. as long as he is the general secretary of ADMK or he is the deciding authority of ADMK. கரெக்டு தானே? ஆனால் சில நல்ல உள்ளங்கள், நல விரும்பிகள், டெல்லியை சேர்ந்தவர்கள், அம்மாவின் கட்சியெல்லாம் ஒரு அணியில் வரணும், அம்மாவின் தொண்டர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக நாம் எல்லாம் ஒரு அணியில் திரண்டாதான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப எனக்கு தெரியும் உறுதியாக அது நடக்கப் போவதில்லை என்று. இருந்தாலும் தெரிஞ்சவர்கள், நாம் மதிக்கக்கூடியவர்கள், வயதிலே பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள்
சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மீது உள்ள மரியாதையில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அது நடக்காது என்பது அவர்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். இன்னொன்று, பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தால் நான் அந்த கூட்டணியில் தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று நான் ரிட்டனாகவே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. சில அந்த நேரத்தில் சில முக்கிய டெல்லியிலேருந்து வந்தவர்களை நான் சந்தித்தப்ப அது என்னுடைய லெட்டர் பேர்லேயே கொடுத்துருக்கேன். அதனால அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அன்றைக்கு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதில் அன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை சில நான் மதிக்கின்ற சில பெரியவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் என்னிடம் ஒன்று சொல்லும் பொழுது அது வாய்ப்பே இல்லைங்க, இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இப்போ அண்ணாமலை என் நண்பர் வந்தார், நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணுங்கிறாரு. அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன காரணம் சொல்லிட்டு வெளில வந்தனோ அந்த காரணத்தை மீறி நான் திருப்பி அதில் போய் போகிறது முடியாது. இன்னும் சில பேர் ஏப்ரல் 12 அவர் வெளில போயிருக்கலாமேன்னு சொன்னதுக்கு நான் பல முறை பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரியும், திரு செங்கோட்டையன் எதற்கு அடிக்கடி டெல்லிக்கு சென்றார், பறந்தார். நாங்கள்லாம் எதற்கு டெல்லிக்கு செல்ல வேண்டும்? இன்னும் சில அதே போன்ற அதே நலம் விரும்பிகள், நாங்கள் மதிக்கின்ற அந்த அனுபவம் மிக்கவர்கள், எங்களுக்கு தர்ம சங்கடம் இல்லாத அளவுக்கு நாங்கள் விரும்புகின்ற மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம். அது இல்லை என்று நான் ஒரு அது வந்து வாய்ப்பு இல்லை என்று நான் உணர்கிற சமயத்தில் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்த பழனிசாமியில் பேச்சுகளும் அவருடைய ஆணவத்தனமான பேச்சுகளும் காலம் பதில் சொல்லும், அவங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது என்று பேசியதெல்லாம் எங்கள் நான் கூட அதை கண்டுக்காம போனேன். ஏன்னா நான் அதில் இருக்க போகிறதில்லைன்னு எனக்கு தெரியும். ஏன்னா பழனிசாமி எந்த காரணத்திலையும் என்னை சந்திக்கவும் தயங்குவார், எங்களோட கூட்டணிக்கு வரும் தயங்குவார். இது ஊரறிந்த உண்மை. அப்படி இருக்கிற ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எங்களை நேருக்கு நேரம் பார்க்கறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு நான் நம்பலை. அதனால நான் வந்து எங்கள் நிர்வாகிகளெல்லாம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னேன். ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் என்னை டெல்லிக்கு அழைத்து சென்று தலைவர்களை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு நினைத்து சில முயற்சிகள் செய்தார்கள், என்னிடமே பேசினார்கள். அதை புரிந்து கொண்டு நான் செப்டம்பர் 1ஆம் தேதியே நான் வந்து அந்த அறிவிப்பை வெளியிட்டேன். தொடர்ந்து காட்டுமன்னார் கோயிலில் என்ன கேட்டப்ப ஆமாம் நான் என்டிஏ கூட்டணியில் இல்லைன்னு சொன்னேன். அதுதான் உண்மை, அதுதான் நடந்தது. இதற்கு வாய்ப்பில்லை. என் நண்பர் வந்தப்போ நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொன்னேன். நண்பர் வந்து நல்ல நண்பர், என் மேலே பிரியமாக இருக்கிறவர், அரசியல் தாண்டி நாங்கள் நண்பர்கள். அவர் என்னை சந்திக்க வந்து இதை இதை தான் கேட்பாருன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் அதை நாங்கள் பேசிட்டு மற்ற விஷயங்கள் இல்லை அதெல்லாம் நான் வந்து இவர் அவர்னு நான் என்னைக்கும் யாரையும் சொன்னதில்லை. சில தலைவர்களே என்னை சந்திக்க வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சிலர் முயற்சி, அவங்க முயற்சியில் நான் தவறாக சொல்லலைன்னா நான் கூட்டணியில் இருக்கிறேன். அது மாதிரி போய் அந்த தலைவர்கள், அனுபவமிக்கவர்கள், என்னை விட வயதில் மூத்தவர்கள், அவர்கள்ட்ட போய் இது மறுபடியும் பேசுவதற்கு முன்பு நான் அந்த கூட்டணியில் இருப்பதை விட வெளியில் வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து நான் அணுகுவதற்கு, அதை எதிர்கொள்வதற்குன்னு நினைச்சேன். இல்ல, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் இல்ல. பட் துரோகியை வந்து என்றைக்கும் நண்பரா ஏத்துக்கிறது வந்து இது வரைக்கும் அரசியல்ல இப்படி ஒரு துரோகம் செய்த நம்பால் பயன்பெற்று இன்னும் சில பேர் கூட பேசுறாங்க. சில அறிவாளிகள், மேதைகள் வந்து ஊடகங்கள்ல நீங்க வாய்ப்பு கொடுக்குறப்ப டிபேட்டுங்கிற பேர்ல பெரியவர் வைகோ அவர்கள் திரும்பவும் திமுகவுக்கு போகலன்னு அப்படிங்கிறது. அவருடைய தலைவர் மறைந்த திரு கலைஞர் அவர்கள், கலைஞருடைய தொண்டராக இருந்து 3 முறை அங்கே பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் வைகோ. ஏதோ மன கசப்புல அவர் கட்சியை விட்டு வெளியேறிருக்கலாம், கட்சியை விட்டு. பட் இங்க எங்களால் பதவி பெற்றவர்கள், எங்களால் முதலமைச்சர் பதவி பெற்றவர்கள், எங்களால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு காப்பாற்றப்பட்ட ஆட்சி, அந்த ஆட்சியிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் எங்களையே வெளியேற்றும் பொழுது அது திரு வைகோ அவர்கள் நிகழ்வுக்கும் மதிமுகவுக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிகழ்வுக்கும் அது என்றைக்கும் பொருந்தாது. இல்ல சார், அப்ப இல்ல சார், அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் போனாங்க அந்த 18 உறுப்பினர்கள் உட்பட. அந்த 18 உறுப்பினர்கள் இல்லைன்னா அன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்க முடியுமா? நீங்க சொல்றீங்களே, அருமையான கேள்வி கேட்கறீங்களே. நீங்க 122 பேர் தான் இருந்தாங்க. திரு பன்னீர்செல்வமும் இன்னும் 10 பேர் சேர்ந்து 11 பேர் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. அப்ப இந்த 18 பேர் இங்கே இருக்காரு, கோதண்டபாணி இருக்காரு, ஏழுமலை இருக்காரு, இவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறாங்க. திரு கோதண்டபாணியும் திரு ஏழுமலையும் இங்க இருக்காங்க. அவர் தான் நான் கூப்பிட்டேன் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளார எங்க பழைய எம்எல்ஏ அவர் வந்துட்டாரு, சரின்னு விட்டுட்டேன்.
வந்து இவர் 2011 எம்எல்ஏ, அம்பத்தூர் எம்எல்ஏ வந்து என்ன சொல்ல வந்தேன். அதனால அந்த 18 பேர் நீங்க சொல்றீங்களா, நிறைய பேர் அங்க இருந்தாங்க. ஆனா அந்த 18 பேர் அன்றைக்கு மாற்றி ஓட்டு போட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? கரெக்டு தானே நான் சொல்றது. அதனால நாங்கள் என்றைக்கு இந்த எம்எல்ஏக்கள் இங்க இருக்காங்க கேளுங்க, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், ஆட்சியை கவுக்கணும்னு நினைக்கல. பழனிசாமி நன்றி இல்லாதவராக இருக்கிறார். ஆட்சியை காப்பாற்றி தந்த எங்களுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார். எங்கள் துணை பொதுச் செயலாளரை கட்சியில் நீக்குவதன் மூலம் எங்கள் கட்சிக்கு அவர் களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு, பொதுச் செயலாளருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால நாங்கள்லாம் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அந்த மனுலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. வி வாண்ட் டு சேஞ்ச் தி சீஃப் மினிஸ்டர் தான். அவங்க பெருந்தன்மையா சொல்றாங்க, யாரும் துரோகி இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க துரோகத்தை நான் வந்து தாங்கிக் கொள்கிறேன் வேண்டாம் அவங்க சொல்லியிருக்கலாமே தவிர யாரும் துரோகி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்பட்டமான துரோகத்தை எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் பெருந்தன்மையை ஏற்றுக்கலாம், நாங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க ரோட்ல நின்று போராடுறவங்க 7-8 வருடமாக பழனிசாமி அவர் ஆட்சியில் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த ஆட்சியில மேதின கூட்டம் கூட நாங்க வந்து கோர்ட் அனுமதியோடு தான் நடத்தினோம் பிரதர். அந்த 4.5 ஆண்டுகள் எவ்வளவு அடக்குமுறைகள், தேர்தல் நேரத்தில் எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு கைதிகள், எந்தெந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எங்கள் நிர்வாகி மேல வழக்குகள், பிபிடி ஆக்ட் அதெல்லாம் கைது பண்ண வச்சிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி இந்த இயக்கம் நிற்குது. அவர்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேரை புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி அவர்களுடைய கஷ்டங்கள் தெரிந்து பணத்தால் அடித்தார்கள். ஏன் இப்ப கூட்டணியில இருந்தோம்ல, ஏப்ரல் 11 பழனிசாமி கூட்டணிக்கு வந்தார்ல, இந்த 3 மாதங்கள்ல நான் வந்து சாத்தூர் தொகுதியில தொகுதி கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அங்க அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி என்கிட்ட வந்து சேர்ந்தப்ப கூட கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்க மாவட்ட செயலாளர் மூலம் அங்க உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் வந்தாரு, நாங்க சேர்க்கலன்னு சொல்லிவிட்டேன். ஆனா எங்க கட்சி நிர்வாகிகளை புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனாங்க. மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நாங்க மாற்ற போறோம்னு தெரிஞ்சா அந்த மாவட்ட செயலாளருக்கு விலை கொடுக்கப்பட்டது. அது மாதிரி சில நிர்வாகிகள் அவங்க வந்து அங்க லோக்கல் பிரச்சனையில இல்லை அவங்களுக்கு பொறுப்பு போயிடும்னு தெரிகிறப்ப அவங்க விலை கொடுத்து வாங்கினார்கள். எது இந்த கூட்டணியில் இருக்கிறப்ப எங்க துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி அவர்கள் தொகுதியிலேயே 2 ஒன்றிய செயலாளர்களே அவர்களுக்கு பண கஷ்டம் இருந்ததை தெரிந்து கொண்டு 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்கப்பட்டு அவருக்கு கட்சிக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கூட்டணி, இதெல்லாம் எங்களை அழிக்க நினைப்பவர்கள் எப்படி கூட்டணி போக முடியும்? இல்லங்க, எங்களை தம்பி உங்களுக்கு தான், எங்களை அழிக்க நினைப்பவர்கள் நம்பி அவர்களோட எப்படி நாங்க போய் கூட்டணி போக முடியும்? அமித்ஷா வந்து அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு நீங்க கொடுத்த பேட்டியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க இருக்கிறோம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அப்படின்ட்டு நீங்களே வந்து செய்தியாளர் சொல்லியிருந்தீங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல ஏன் இல்ல சார், அதிமுக அதுதான் எல்லாரும் தெரியுமா. நான் உங்களுக்கு சொன்ன ஏப்ரல் 12 ஜனம் டிவி ஃபங்க்ஷன்ல நான் போய் அம்மாவுடைய கட்சி தானே தலைமை தாங்குதுன்னு சொன்னேன். என்ன சொன்னா, அம்மாவுடைய கட்சி தான் தலைமை தாங்குதுன்னு. ஒரு கட்சி கூட்டணியில ஒரு கட்சி தலைமை தாங்குவதற்கும் முதலமைச்சர் என்கிற வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கும் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் எங்களுக்கு தான் அந்த கட்சியில வேற யாரு மேலேயும் எங்களுக்கு ஒன்றும் எந்தவித மனஸ்தாபமும் இல்லை, அவர்கள் மீது எந்த வருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டுமே. அவர்களாம் ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கே இருந்தவர்கள். அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 90% மேல் எங்களோட மறைமுகமாக எங்களை சேர்ந்தவர்களிடம் நாங்கள் எல்லாம் கட்சிக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல எங்களுக்கு பிரதிபலிப்பவர்கள். அதான் நான் சொல்றேன், அந்த கட்சி கூட்டணி தலைமையா இருப்பதில் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இதுன்னா உங்களுக்கே தெரியாதா? இது ஒரு பெரிய கேள்வின்னு கேட்குறீங்க. முதலமைச்சர் வேட்பாளராக யார் இருக்கக்கூடாதோ அவர் இருக்கின்ற பட்சத்துல நாங்க இருக்க முடியாது. அது போல எந்த ஒரு பேட்டியிலையுமே திரு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த 4 மாதங்கள்ல ஏப்ரல் 12ஆம் தேதி ஜனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில என்னுடைய பேட்டியிலேருந்து நான் வெளியில வந்த வரைக்கும் என்னுடைய பேட்டிகளை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் முதலமைச்சர் வேட்பாளராக அமித்ஷா அவர்கள் சொல்லவே இல்லை. நீங்க சென்னையில ஏப்ரல் 11 பேட்டியிலையும் அவருன்னு சொல்லல. அப்படி அவர் சொல்லியிருந்தா மறுபடியும் எதுக்கு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில வந்து அதிமுக சேர்ந்த ஒருவர் சொன்னாரு. அதை மீறி அவர் வெளியே அறிவிச்சிருந்தா அன்றைக்கே நாங்கள் வெளியிடுவோம். அதான் திரு நயனாநேந்திர மாதிரி எனக்கு பர்சனலா ஒன்றும் இல்லை. அவர் அண்ணாமலையும் சொன்னாரு அப்படின்னா, அவரு அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எங்களெல்லாம் தூண்டி விடுறாருன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட ஒரு நல்ல உறவுல இல்லாத
இல்லாதவர், அப்புறம் இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும் அரசியல் ரீதியாக. அவரை அவங்க கட்சி மீட்டிங்ல அவர் பேசுறாருன்னா அவர் எப்படி பேசினாரு எல்லாருக்கும் தெரியும். அதே போட்டு மாநில தலைவராக திரு அமித்ஷா அவர்களே சொல்லாத இவர் பல இடங்கள்ல எங்க கூட்டணியின் தலைவர் பழனிசாமி தான், அவர் எடுக்கின்ற முடிவு தான் இறுதியானது. அப்படிலாம் அவர் எடுக்கிற முடிவெல்லாம் கேட்டு நாங்க எடுக்கணும் எங்களுக்கு நான் தலையெழுத்தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ஆனா தென் மாவட்டங்கள்ல அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அவருக்கு எதிராக வாக்களிக்க போறீங்களா? ஒட்டுமொத்தமா 2017 ஆர்கே நகர்ல பழனிசாமியை எதிர்த்து தான் நாங்க போட்டிக்கிட்டோம். அம்மா அவர்கள் மறைவு பிறகு அந்த தொகுதியில அம்மாவின் சின்னம் இப்ப அது அதிமுகங்கிற கட்சி இல்லை. ஏன்னா புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சியில எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக அதோடைய சட்ட விதியில பொதுச் செயலாளர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற விதியையே அடிப்படையே தகர்த்தெறிந்தவர் பழனிசாமி. இன்னொன்று பொதுச் செயலாளர் வேட்பாளர் நிறைய கண்டிஷன் போட்டு வச்சிருக்காரு, யாரும் நிற்க முடியாம. அதனால அதிமுக இல்லை. அன்றைக்கு நான் பெரியார் அவர்கள் பிறந்த தினத்தரைக்கு சொன்னதுதான், இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சி இல்லை, அது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. அதனால எங்களுக்கு அதை பத்தி இல்லை. இன்னொன்று 2017, 19 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள், எல்லா தேர்தல்கள் 2021, 2024 வரை நாங்கள் பழனிசாமி கட்சியை எதிர்த்து தான் போட்டிட்டு இருக்கோம். அதனால அதை எதிர்த்து வாக்களிப்பார்கள்னா அவர்களுக்கு எதிராகத்தானே நாங்க போட்டிடுறோம். பாஜக பயப்படுறது, அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பயப்படுறது தென் மாவட்டங்கள்ல வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும்ன்றதுதான். சோ அந்த ஸ்டாண்ட் நீங்க எடுக்கிறது உங்க முன்னாள் கூட்டணி அண்ணாமலை அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து, அதை நீங்க யோசிக்கிறீங்களா இல்ல அது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் இப்ப இருக்கிற நிலைமையில பழனிசாமி செய்த அரசியல் தவறுகள் 2021 தேர்தலுக்கு முன்னாடி வடக்கு மாவட்டங்களில் உள்ள வன்னிய சொந்தங்களை ஏமாற்றுகிற விதமாக 10.5% அறிவிச்சார். அது 105 சமுதாயங்கள் மேல அது அவர் மேல ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டு. ஏன்னா ஒரு சரியான ஒரு முதலமைச்சர் தேர்தல் நேரத்துல ஒரு குண்டு தூக்கி போற மாதிரி ஒரு அறிவிப்பு வர்றப்ப மற்ற சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோம். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிற மாதிரி அது கோர்ட்டுக்கு போனா நீ சட்ட ரீதியாக அது ஈஸியாக தயார்த்தறியப்பட்டு அறிவிப்பை விட்டார். அதனால தென் மாவட்டங்கள்ல பெரிய கொந்தளிப்பு இன்று வரைக்கும் இருக்கு. பழனிசாமி அங்க வரும்பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் பாக்குறீங்க. அவரை கூட்டணியில நாங்க அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஓட்டு கேட்க போனா நீங்க சொல்றீங்களே தென் மாவட்டங்கள்ல எங்க வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கியை எங்களுக்கு எதிரானவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள். எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு, எங்களுக்கு வாக்களிப்பவர்களின் வாக்கை நாங்கள் பெறுவதற்கு அரசியல் ரீதியாக தவறு செய்த பழனிசாமி அணியில் நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. துரோகம் ஒரு காரணம், மக்களுக்கு இழைக்கின்ற துரோகம் ஒன்று காரணம். இன்னைக்கு கூட ஐயா பசும்பொன் தேவர் அவர்களுக்கு எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கு, எந்த கட்சி வாக்குறுதியில் இருக்கு இல்லையோ எங்கள் தேர்தல் வாக்குறுதியில 21 சொல்லியிருக்கோம், அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும், மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி இருக்கு. பட் அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. பாரத ரத்னா கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் குறியா இருக்கோம். அது எப்பயும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நாங்கள் மத்திய அரசுல இது உறுதியாக நாங்கள் செய்வோம். நாங்கள் வெற்றி பெற்று வந்தோம். அதே நேரத்தில் விமான நிலையத்திற்கு அந்த பேர் வைக்க வேண்டும் எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக அதை ஒருமித்த கருத்தோடு செய்கிற போதுதான் பசும்பொன் தேவரையாவுக்கு அது ஒரு பெருமையை சேர்க்கும். அப்படின்னு நான் சொன்னா அரசியல் ரீதியாக பழனிசாமியை பிடிக்காததுக்காக இவர் சொல்றாரு, அப்படி கிடையாது. நான் எங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொல்றது நாங்கள் எப்படி வேடாமோ அது எல்லாரும் அங்க வாழ்கின்ற அனைத்து மக்களோட, ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு அது சம்பந்தமா, அவருக்கு அந்த பெயரை சூட்டப்படும் பொழுதுதான் ஒரு அரசியலெல்லாம் தாண்டி எல்லோராலும் தெய்வமாக வழங்கப்படக்கூடிய தேவரையாவுக்கு செய்கிற மரியாதையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தை தவிர அது அறிவிக்க கூடாதுங்கிற கருத்தெல்லாம் இல்லை. அது மத்திய அரசு செய்தால் மகிழ்ச்சி எங்களுக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற அந்த பிரச்சனை பாஜக சரி செய்யும் அப்படின்றது இல்ல, அதற்கான சூழலே இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதனாலதானே சார் நான் வெளியில வந்துட்டேன். இங்க இருக்கப்பறம் எனக்கு என்னமோ அது வாய்ப்பு இல்ல ராஜாம்பம்ல அது மாதிரிதான் நான் சொல்ல. பழனிசாமிங்கிற ஒருத்தர்
எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்ட்ரோல் வச்சிருக்க வரைக்கும் அது வாய்ப்பில்லை. ஆனால் 26 தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் புத்துயிர் செய்ய அதே பழைய சட்டத்திட்டங்களோடு தலைவர் என்ன சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாரோ, அம்மா அவர்கள் என்ன சட்டத்திட்டங்களோ 30 ஆண்டுகள் ஃபாலோ பண்ணாங்களோ அதோடு சேர்ந்த பழைய புரட்சி தலைவரின் கட்சியை நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அம்மா மக்கள் மன்றம் உறுதியாக முனைப்பில் ஈடுபடும். அரசியல் ரீதியா திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு அதிமுக அந்த பக்கம் செல்வது, நீங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுறீங்க. பாஜகவும் அதுல உறுதியா இருக்கும்பொழுது இந்த கூட்டணிக்குள்ள இதை சரி பண்றதுக்கான சூழ்நிலை இல்லை. அது அது ரொம்ப முள்ளு மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அது முடியாது. ஏன்னா எங்களை அழைச்சிட்டு பழனிசாமியை வெற்றி பெற வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. இன்னொன்று இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. நான் சொன்னதை தாண்டி எல்லாம் நீங்கள் எதிர்பாராதமான கூட்டணிகள்லாம் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. உறுதியாக எங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். அதுதான் ஆட்சி அமைக்கும். இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓவர் கான்ஃபிடன்ஸில் சொல்லலை. இது நடக்கும். நீங்கள் தேர்தல் முடிவு வந்தாமல் தெரியும். அது உங்கள் விருப்பம். அப்படியா? நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் அமைக்க போகிற கூட்டணி வெற்றி கூட்டணி இல்ல. நீங்க அப்படி உங்க யூகங்களுக்கு உங்க விருப்பங்களுக்கு எல்லாம் நாங்க அம்மா மகள் மன்ற செயல்பட முடியாது. அரசியல்ல எதிரியும் இல்லை நண்பர்கள் ஒரு ஜெனரல் ரூல். அதுக்காக பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வதை நான் ஒன்றும் வழிமுறைய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. நீ உங்களுடைய யூகமான இந்த கேள்வியே நான் யூகங்கிற இல்ல நீங்க நேரடியாக கேட்டா நேரடி போய் சொல்ற உங்க கேள்வியே இல்ல உங்களுடைய கேள்வியிலே தவறு இருக்குங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். உங்க கேள்வியே தவறு என்கிற அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கா வாக்கியா இருக்கான்னு கேட்டா என்ன பேச? உங்க கேள்வி தவறு. காலம் உங்களுக்கு பதில் சொல்ல பழனிசாமி சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. இல்ல அது நானும் செய்தி அப்படிதான் பார்த்தேன். நானும் ஊடகங்கள்ல சில தொலைக்காட்சிகள்ல நானும் அது மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு அது செய்தியா தான் இருந்துச்சு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி ராஜேஷ் ரொம்ப டெக்னிக்கா கேட்கிறாரு. அவர் இன்னும் டெக்னிக்கா கேட்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும். உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அப்போ பதில் கேட்க நான் உங்களை இது பண்ணி பேசல. அந்த யூகமான சில கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேணாங்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நாங்கள் தான் வெற்றி பெறுகிற கூட்டணியில இருப்போம். இது வரைக்கும் அந்த கேள்வி நீங்க தான் ஃபர்ஸ்ட் நீங்க தான் கேட்குறீங்க. இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை திமுகவோட கூட்டணிக்கு செல்வீங்களான்னு. யாருமே கேட்டதில்லை. நீங்க இது வரைக்கும் நான் அந்த 8 ஆண்டுகள்ல யாரும் திமுகவோட வேணுக்குன்னு வேணா சொல்லுவாங்க பழனிசாமி சைடில் தான் ஒரு பி டீம்பாங்க. நாங்கள் திரும்பி பழனிசாமி தான் பி டீம்னு சொல்லுவோம். இந்த கேள்வி முதல் நீங்க தான் கேட்குறீங்க. பிரதர் நீங்க விரும்புற பதில் நான் சொல்ல முடியாதுல்ல. நாங்க இடம்பெறுகிற கூட்டணி உறுதியா வெற்றி பெறும். நீங்க என்ன அர்த்தத்துல எனக்கு அது மாதிரிலாம் நீங்க சொன்ன மாதிரிலாம் வெற்றி வாய்ப்பா வந்த ஆளுங்கட்சிக்கு இருக்குங்கிற கருத்துலாம் எனக்கு இல்லை. நான் அந்த மாதிரி சார் நாங்க இடம்பெற போகிற கூட்டணி வெற்றி கூட்டணின்னா அவர் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு நான் உங்க யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன். முதல் கேள்வி நீங்க டைரக்டா கேட்டாரு இன்டைரக்டா கேட்டாரு. உங்க யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. பொறுத்திருக்கு. அடுத்தது இன்னொரு கட்சியோட போவீங்களான்னு அவர் கேட்டார் ராஜேஷ். நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பல. ஏன்னா அதுதான் அந்த நேரத்தில் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டம் ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறும் நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் போட்டிக்கிட்டார்ல, அவரும் தொகுதியில் ஜெயிச்சாரு. அதை விட இம்பாக்ட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது அதுக்காக நான் கூட்டணி போறதுக்காக சொல்லலை. நான் எனக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாது. நான் யதார்த்தமாக எனது அனுபவத்தில் நான் கேள்விப்படுறத நான் உங்கள்கிட்ட செய்தியாக சொல்கிறேன். அவ்வளோதான். எனக்கு உள்வருத்தம்லாம் எதுவும் கிடையாது.
சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்துல வந்து அதிமுக வந்து பாஜக இருந்து வெளியில வந்து இதே போல வர சட்டமன்ற தேர்தலே இதே போல பாஜகவில் இருந்து அதிமுக வெளியில எடப்பாடி பழனிசாமி அதிமுக வெளியில வந்தா டிடிவி தினகரன் பாஜக கூட போறது வாய்ப்பு இல்லை, இதே மாதிரி யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல சார். அதான் எனக்கு வெளியில வந்துட்டா வந்து நாங்கள் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெற கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிற தைரியமா சொல்றேன்னா நீங்க வெயிட் பண்ணணும். அது ஒன்றையும் சொல்ற, அரசியல்ல துரோகத்தை வீழ்த்துவதற்கு நாங்கள் இந்த முறை கடுமையான முயற்சி எடுக்கிறோம். போன முறை துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில இருந்தோம். தம்பி நீங்க அவருக்கு தான் சொல்றேன், துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி இருந்தோம். இந்த விட துரோகத்தை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.